வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா, அந்த மனசு இருக்கிற நபரே நீங்கள் தான். அந்த நல்லதை எதிர்பார்க்கறது நீங்கள் தான். நாளைக்கு நம்மளுடைய லைஃபு நல்லபடியாக மாறிடும்பா அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோட பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பதிவுகள் கண்ணில் படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் யார் யாரிடம் போய் சேரணும்னு சில அமைப்புகள் இருக்குது. நல்லதை ஈர்ப்பவர்களுக்கு நல்லது மீண்டும் மீண்டும் போய் சேர்கிறது. இங்கே தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் குழப்பத்தையும் கொண்டவர்களுக்கு மேலும் மேலும் குழப்பத்தை தரக்கூடிய விஷயங்களே தான் கண்ணில் படுது. அப்போ நம் பதிவுகள் நல்ல மனத்தெளிவுடன் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்குவோம், இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நல்லபடியாக மாறிடும்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய கண்களில் நம் பதிவுகள் படும், கேட்பார்கள், இதை புரிந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஏன் இந்த பதிவு நம் கண்ணில் பட்டது என்பதை புரிந்து கொள்வார்கள். அதற்கான வழிமுறைகளை கரெக்டாக நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. இப்போது வரக்கூடிய சில மாற்றங்கள், இந்த துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் கவனிக்க மறந்த சில உண்மைகள் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பரபாவ தமிழ் புத்தாண்டுங்க. பரபாவ தமிழ் புத்தாண்டு, அதாவது விசுவாச வருடம் முடிந்து பரபாவ ஆண்டு பிறக்க இருக்கும் இந்த முக்கியமான சில கிரகநிலை மாற்றங்கள் சரிங்களா, சவால்களோடு சேர்ந்து பல ராசிக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது. இந்த 2026 சனி பகவான் மீனராசியிலும் குரு பகவான் மிதுனம் மற்றும் கடகராசியிலும் சஞ்சரிப்பது இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாகவும் பார்க்கப்படுதுங்க. அப்போது இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் மன ரீதியான சில தெளிவுகளையும் சில புதிய சிந்தனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இதில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கிய பங்கு வகிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் சில உங்கள் வாழ்க்கையில் கவனிக்க மறந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது உங்கள் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன். அதற்கான நபராக உங்களை மாற வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும், வெட்டிவேர் மாலை, கருங்காலி மாலை, ரெட் டைகரை பிரேஸ்லெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரமிடு கொடுத்தோம். இந்த பிரமிடு வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரது நம்மிடம் ஆன்மீக பொருள் வாங்கியவர்கள் அனைவரும் திரும்ப திரும்ப தான் வந்து வாங்குவாங்க. அவங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எங்ககிட்ட சாம்பிராணி தீர்ந்துருச்சுங்க, எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டு வெட்டிவேர் மாலை இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கிய நபர்களே தான் வாங்குகிறாங்க. இதுதான் வந்து நான் சரியான நபர்களை போய் சேர்ந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் பல கோடி ஆன்மீக பொருட்கள் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி வச்சு எல்லாத்துக்கும் பணம் போட்டு வாங்குகிற அளவுக்குலாம் அப்படி பண்ணவும் கூடாது. நம்மளுடைய வாழ்வில் நமக்கான மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களை நல்ல ஒரு சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கண்ணில் அதை தென்பட வைப்பார், அதற்கான சிந்தனைகளை வர வைப்பார். அதை நீங்கள் வாங்குவீங்க, அதற்கான மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்படி தான் நான் வந்து இந்த மூலிகை சாம்பிராணி, வெட்டிவேர் மாலை இது எல்லாமே ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நல்ல பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி இதை வாங்குறவங்களுக்கு மனசார நல்லது நடக்கட்டும்னு நம்ம அந்த நல்ல அதிர்வலைகளோடு பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம். அதை நம்பி அந்த நம்பிக்கையோடு வாங்குறவங்க அவங்களுடைய நம்பிக்கையும் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போ இவ்வளவு நல்லதும் சேரக்கூடிய அந்த ஒரு இடம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொண்டு வராமையாக இருக்கும். ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் உங்களுக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாளில் பதிவுகளில் நம்ம எப்படி பூஜை பண்ணி அனுப்புகிறோம், அங்கே நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆன்மீக பொருளும் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம், பூஜை அறையில் வச்சு எப்படி நம்ம வழிபடுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் இது போன்ற வீடியோக்கள்லேயும் நான் உங்களுக்கு இதை இந்த இப்படி பேசும்போதே நான் கொண்டு போய் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். நீங்களே பாருங்கள். எதனால் வாங்குறவங்களுக்கு அந்த நல்ல மாற்றங்கள் வருதுன்றது அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த நல்ல அதிர்வலைகள் இதை நீங்கள் நம்பினீங்கன்னாவே போதும். அது உங்கள் மனதில் ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தும், புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கும், புதிய வாய்ப்புகளை உங்களையே உருவாக்க வைக்கும், நல்ல நபர்களை தேடி பயணிக்க வைக்கும். அந்த பாதைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கான ஒரு தகுதியுள்ள மனிதனாக மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. டோட்டலாக உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஆகவே இதெல்லாம் நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பல வருடங்களாக நம்ம பல ஆயிரம் பதிவுகளை நம்ம கொடுத்துட்டோம். 10,000 வீடியோக்களுக்கு மேலே நம்ம போட்டோம். நம்ம இடம் பல ஆயிரம் நபர்கள் ஜாதகங்கள் பார்த்துருக்காங்க. பல நபர்கள் நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால் நல்லதை நினச்சி தான் நம்ம கொடுக்குறோம். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே
இந்த 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத முதல்ல இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பரபாவ தமிழ் புத்தாண்டு 60 தமிழ் ஆண்டுகளில் 40வது ஆண்டு தான் இந்த வரக்கூடிய இந்த பரபாவ தமிழ் புத்தாண்டுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சில முக்கிய கிரக மாற்றங்களும் சவால்களோடு அதே சமயம் பல ராசிக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றமும் பிறக்க இருக்குது. ஏன்னா 2026 சனி பகவான் இந்த வருடத்தில் மீன ராசியிலும் குரு பகவான் மிதுன ராசி மற்றும் கடகராசியிலும் சஞ்சரிப்பது தான் இந்த ஆண்டோட முக்கிய அம்சமே. இதில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தாக்கங்கள் இருந்தாலும் இதில் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இதில் இவர்கள் மிக சிறப்பான ஒரு காலமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க இனி தவறாமல் வாரம் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு சக்தியும் கொடுக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களை திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண யோகம் தேடி வருவதற்கான அமைப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த சொத்து வழக்கு இது போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய லைஃப்பில் நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களுக்காக தான் அதிகமாக யோசிச்சிருப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்களுக்காக தான் அதிகமாக யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கசப்பான உண்மை வாழ்க்கையில் என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களும் காலங்களும் போனதுக்கப்புறம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியுது, எப்பா நம்ம எல்லாருக்காகவும் யோசித்தோம், ஆனால் இங்கே நமக்காக நம்ம எதையும் யோசிக்காமல் விட்டுட்டோம். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான்ப்பா இங்கே மதிப்பு மரியாதை எல்லாம். நம்ம மற்றவங்களுக்காக எல்லாம் ஓடி எல்லாம் யோசித்து கடைசியாக நம்ம சூழ்நிலையை இங்கே புரிஞ்சுக்க ஆளே இல்லை. நம்ம கொஞ்சம் தடுமாறுற சூழ்நிலைக்கு வந்தால் நம்மளையே கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளையே வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, நம்மளை மதிக்க கூட மாட்டேன்றாங்களே அப்படின்ற அந்த சில கசப்பான உண்மைகளை துலாம் ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தான் அவங்க அதை உணரவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையை பொறுத்தளவுக்குங்க நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகப்படி, உங்களுடைய சுயஜாதகப்படி உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்க போது, உங்களுடைய தசாபுத்தி இப்படிப்பட்ட பலன்களை தான் கொடுக்க போகுது அப்படின்ற சில வழிமுறைகள் இருந்தாலும், இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்க்க வரப்போ தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் அந்த நேரத்தையும் காலத்தையும் அதை வெகுளியாகவே கடந்துடுறாங்க. வெகுளின்னா என்ன உங்களுக்கு தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல், இவங்க நல்லவங்க எவங்க கெட்டவங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் சமமாக பார்ப்பது. எல்லாரையும் சமமாக பார்க்குறது நல்லது தான். ஆனால் அதில் யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுறாங்க. இதனால தான் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும் இதனால தான். வீடுகளில் தன்னுடைய குடும்பத்திலே கூட, தன் கூட பிறந்தவங்களே கூட, தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கூட இந்த துலாம் ராசிக்காரர்களை வந்து முழுமையாக புரிந்து கொள்ளாத நபர்களாக தான் இருக்காங்க. இதனால தான் நான் ஆரம்பத்தில் நம்மளுடைய பதிவுகள் ஆரம்பித்த பல வருடத்திற்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவுனாவே நான் முதல்ல சொல்கிற விஷயம், ஐயா பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுயஜாதகப்படி, உங்களுடைய கிரகநிலைகள் படி நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த நேரத்தில் பணவரவு கம்மியாக இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனாக அந்த நேரத்தில் செல்வத்தை ஈர்ப்பதற்கான அந்த நேர காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணுன்ற அந்த ஒரு தெளிவுள்ள மனிதனாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு அந்த குழப்பங்கள் தான். ஏன்னா அடுத்தவங்க நீங்கள் நிறையா பேர் இந்த ஜாதகத்தில், இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய ஜாதகம் பார்த்தனால நான் சொல்கிறேன், துலாம் ராசிக்கார நண்பர்களே, அடுத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் அது நடக்கும்னு நீங்களும் அதுக்கு உடனே அவசரமாக ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு அவசரமாக பணம் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு அவசரமாக கடன் வாங்குறீங்க, நகை அடமானம் வைக்கிறீங்க, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிடுறீங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ஒருத்தர் செய்வதை பார்த்து நீங்கள் அதே போல் செய்யணும்னு நினைக்காதீங்க. அங்கே தான் உங்களுக்கு பல இடர்பாடுகளும், சில கெட்ட பேர்களும், சில தேவையற்ற அந்த நேரத்தை வீணாக்கக்கூடிய சில இக்கட்டான சூழ்நிலைகளும் உருவாகுது. நீங்கள் யாரை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. இங்கே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
இவர்கள் வெகுளியாக இருக்காங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களா, அப்போ அவங்க நல்லது தான்ப்பா சொல்லுவாங்க, அவங்க நல்லா அவங்க உண்மையாக இருந்தால் தான்ப்பா சொல்லுவாங்க, அப்போ நம்ம அதையும் நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அதில் இறங்கிடுறது. அப்புறம் அது காலங்கள் வருடங்கள் போக 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 இங்கே மனிதர்களுடைய முகம் என்னன்ற உண்மை தெரிய வர்றப்ப தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மை என்னன்றதே புரிய வரும். ஆஹா, நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே நல்லவர்களாக நிச்சயமாக வாழணும், அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அந்த வருமானம், பொருளாதாரம் இதில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்றப்ப நீங்கள் எடுத்து சேஃப்டி பண்ணியாவது வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய ஜாதகம் நிறைய பார்க்கணும். எல்லோரும் சொன்ன விஷயம், ஐயா நான் நல்லா தான் இருந்தேன், சம்பாதிக்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படி என் மேலே அக்கறை இருந்தது, என் மேலே மரியாதை எல்லாம். இன்றைக்கி இந்த சம்பாத்தியன்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்தேன்னா என்னை மதிக்க கூட மாட்டேன், நாய் மாதிரி பார்க்குறாங்க, மதிக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லி புலம்புன நபர்கள் நிறைய பேர். நான் அதனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு கிரகங்கள் படி கொடுக்கக்கூடிய பலன்களை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே இந்த நேரம் ராஜயோகம், இந்த நேரம் அற்புதமான மாற்றம், இந்த நேரம் இந்த கிரகம் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை தருன்றதை எல்லாம் நான் வந்து தியரியாக உங்கள்கிட்ட சொன்னாலும், ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அதற்கான வழிமுறைகள் எப்படி ஆரம்பமாகுது, அது எந்தெந்த நபரில் போய் கனெக்ட் ஆகுதுன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அதற்கான முழுமையான பலனை தெரிஞ்சுக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் போய் சுயஜாதகம் பார்க்குறாரு, அவருடைய சுயஜாதகத்திலே நல்ல நேரம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், எங்கெங்க நீங்கள் தான் நல்ல நேரம் இருக்குன்றீங்க, எனக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர். அவரவர்களுடைய ஜாதகத்தில் அமைப்புகள் நல்லா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அதற்கான விளைவுகள் தெரியுதா, அதை அந்த மனிதன் உணர்றானான்றதெல்லாம் அந்த மனிதனை பொறுத்து தான் இங்கே அமையுது. அப்போ 50% ஜாதகத்திற்கான பலன்கள் உங்கள் நோக்கி வந்தாலும் மீதி 50% நீங்கள் எப்படின்றத பொறுத்து தான் அது உங்களுக்குள்ளே வர்றதும், அது வந்தும் வராத மாதிரி நீங்கள் இருக்கிறதும், இதெல்லாம் பொறுத்து தான். சரிங்களா? அப்போ இதையெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். தெளிவான ஒரு சிந்தனையில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இப்போ நம்ம சொன்ன இந்த ஏப்ரல் 14ற்கு பிறகு இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையான தவறாமல் வழிபடுங்க. அதே போல் வேலை, தொழில், இதில் எக்காரணத்தை கொண்டும் 2 விஷயத்துக்கு மட்டும் துலாம் ராசிக்காரங்க இடம் கொடுத்துறாதீங்க. 1 அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, 2 சலிப்புத்தன்மை, சோம்பேறித்தனம், சோம்பல், இது எல்லாமே உங்களுக்கான எதிரிகள். நீங்கள் பணம் வரல, ஐயோ காசு இல்லை, நமக்கு கஷ்டமான வாழ்க்கை, இதை எல்லாமே பண்ண வச்சதே உங்களை வந்து இந்த சோம்பலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்கள் நினச்ச அந்த அலட்சியங்களும் தான். நல்லா உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கஷ்டத்திற்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்த சில விஷயங்கள் தான், நீங்கள் அலட்சியமாக இருந்த விஷயங்கள் தான். இது துலாம் ராசிக்காரங்களே நிறைய பேர் நம்மக்கிட்டே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்கய்யா, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நானே சில நேரங்களில் பல இடங்களில் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், சரி இப்போ என்ன ஆயிரப்போகுது அப்படின்லாம் இருந்துட்டேன். ஆனால் அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வருந்தியவர்கள் நிறைய பேர். அதனால தான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரன் தெளிவு. உங்கள் வீட்டில் துலாம் ராசிக்காரன் குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தந்து வளங்க. என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயத்த ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் மட்டும் வந்துடவே கூடாது இந்த ராசிக்காரர்களிடம். வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களே உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை அப்படின்னு காரணத்துக்கு மட்டும் யாரையும் தேடாதீங்க. தயவு செஞ்சு துலாம் ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் லைஃப்பில் நல்ல நபராக வரணும்னா, முன்னேறணும்னா, தயவு செஞ்சு எதற்காகவும் யாரையுமே காரணம் காட்டாதீங்க. எனக்கு நான் இந்நேரம் இந்த லெவலில் இருப்பேன், இவங்க தான் காரணம். நான் இந்நேரம் இந்த வேலையில் இருந்திருப்பேன், இவங்க தான் காரணம் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. நான் இதெல்லாம் படிச்சுருந்துருப்பேன், இவங்க தான் காரணம், இவங்களால தான் நான் படிக்க முடியாது. இந்த எந்த காரணத்தை யார் மேலேயும் சொல்லாதீங்க. காரணத்தை உங்கள் மேலே நீங்கள் காட்டுங்க. ஆமாம், இது நான் பண்ண தப்பு, நான் ஏன் இதை பண்ணாம விட்டேன், அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, நான் ஏன் இதை பண்ணாம விட்டேன் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபராக துலாம் ராசிக்காரங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா இந்த ராசிக்காரோடைய நிறைய ஜாதகம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நிலைமைக்கு போயிடுவீங்க. நீங்கள் இன்னைக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எது இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் வழிகளும்
நீங்கள் சரியாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து சேர்ந்துருங்க. அது அப்படி தான். இன்றைக்கி பல கோடி கடன்களில் இருந்து மீண்டு வந்து இன்னும் பல கோடி ரூபாய் சம்பாதித்த நபர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் இல்லாமலாம் இல்லை, இருக்கிறாங்க. முடியவே முடியாதுப்பா, இந்த அளவுக்கு கடன் பிரச்சனைலேருந்து ஒரு மனிதனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாதுன்னு நினைத்த நபர்கள் கூட அதிலிருந்து வெளியில் வந்து அதை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதித்த நபர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதே ராசியில் இருக்கிறாங்க, துலாம் ராசியிலே இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப இன்றைக்கி நம்ம எதை முடிவு பண்ணுறோம், எதை யோசிக்கிறன்றதை பொறுத்து தான் நாளைக்கு ஒவ்வொரு கதவும் உங்களுக்கு திறக்குது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் கிரகங்களுடைய பலன்கள் ஜோதிட அடிப்படையில் உங்களை நோக்கி வந்தாலும், அந்த கிரகநிலைகள் உங்களுக்கான அமைப்புகளை கொடுத்தாலும், உங்களை சிந்திக்க வச்சாலும், செயல்பட வச்சாலும், ஒரு மனிதனாக, ஆறறிவு உள்ள ஒரு மனிதனாக இங்கே நாமும் சில சரியான கட்டுப்பாடுகளோடு, சரியான சிந்தனையோடு, சரியான இடத்தில் பயணிக்கக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே கிரகங்கள் மேலேயே பழி தூக்கி போட்டுற முடியாது. எனக்கு அந்த நேரத்தில் 7.5 சனிங்க, அதனால தான் நான் போய் இவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். ஏன் எதுக்கு போய் ஏமாந்தீங்க? 7.5 சனி நடக்குதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் பண இழப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி பெரிய அளவுக்கு முதலீடோ எதுவும் பண்ணக்கூடாது. மற்றவங்களுடைய வசீகரமான பேச்சுக்கு மயங்கி கொண்டு போய் எங்கேயும் பணத்தை அதிகமாக கொட்டிடக்கூடாதுன்றது எல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு போய் கொடுத்தீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எல்லா காரணத்தையும் கொண்டு போய் நீங்கள் கிரகங்கள் மேலேயே போட முடியாது. கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கும். இங்கே யாருக்கும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரத்தை, எல்லா நேரமும் யோகமான நேரம்னு நீங்கள் சொல்ல முடியும்? இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறவங்களாம் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களும் மன அழுத்தத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஊரே கொண்டாடப்படக்கூடிய நபராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்க தான் தெரியுது. அது வெளியே வரத்தான் தெரியுது. அதை பற்றி 4 பேர் பேச தான் செய்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஏற்றம் இறக்கம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன கட்டுப்பாடோடு வாழ்கிறீங்க, நீங்கள் எந்த வழிமுறையில், இங்கே அடுத்தவங்க பேசுகிறாங்க பேசலன்றதெல்லாம் அடுத்தபட்சம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்கள் குடும்பத்திற்கு என்றைக்குமே ஒரு சங்கடத்தையோ கவலையோ கொடுத்துடக்கூடாது. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஏன்னா மனிதனாக நம்ம என்ன யோசிக்க போகிறோம்? நல்ல ஒரு எதிர்காலம், நம்ம குடும்பத்திற்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிடணும்ப்பா. அப்படி தான் ஒவ்வொருத்தருமே. ஏன் இதை நான் நம்ம பதிவுகளில் சொல்கிறேன்னா, நம்ம பதிவுகளை கிட்டத்தட்ட எப்படி எனக்கு தெரிஞ்சு 35லேருந்து 30 வயசுக்கு மேலே தான் அதிக நபர்கள் பார்க்குறாங்க. 30லேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் மெச்சூரிட்டியான நபர்கள் தான் நம்ம பதிவுகள் பார்க்குறவங்க எல்லாருமே. அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. இவர் சொல்கிற வருது என்ன விஷயம் சொல்ல வர்றாரு, எதுக்காக சொல்ல வர்றாரு, எது எப்படி வந்து நம்ம லைஃப்பில் ரியலாக கனெக்ட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே நம்ம பதிவுகளுக்கு அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நான் அவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு இந்த கிரக நிலைகளோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுது. அப்போ இந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்திற்கான நல்ல ஒரு எதிர்காலம். இந்த வயதில் அதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. அதை பற்றின சிந்தனைகள், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள்லாம் தவிர்த்துட்டு தன் குடும்பத்திற்கான எதிர்பார்ப்புகளை தேடி போகிறவங்க தான் இங்கே நிறைய பேராக இருக்காங்க. அப்படிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கான சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துருவார், இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த தெளிவுடன் நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் யாராலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை தடுக்க முடியாதுங்க. இங்கே மற்றவங்களுடைய பார்வை, கந்திருஷ்டி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பவர்ஃபுல்லாக நின்றுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல அதிர்வலைகளோட சக்தி வாய்ந்த மனிதனாக நின்றுட்டீங்க அப்படின்னா எந்த நெகட்டிவான சக்தியும் உங்கள் முன்னாடி நிற்கவே முடியாது. நீங்கள் அடித்து தூள் கிளப்பிட்டு நீங்கள் மேலே வந்துடுவீங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்ல மறந்த ஒரு உண்மை என்னென்னா, ஐயா இங்கே வெற்றி அடைவது, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் லைஃபுக்கான போராட்டமே ஆரம்பம். நீங்கள் சக்ஸஸ்ன்னு எதை நினைக்கிறீங்களோ, இந்த இடம் வந்துட்டால் நான் சக்ஸஸ்ப்பா அப்படின்னு நீங்கள் எதை உங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த சக்ஸஸை அடைஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையான போராட்டமே ஆரம்பமாக போகுது. அது இங்கே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்பா எப்படியாவது போராடி வெற்றி அடைஞ்சிட்டா போதும்ப்பா, வாழ்க்கையில் நம்ம நினச்ச இடத்த அடைஞ்சிட்டா போதும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அது எண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எண்டு கிடையாது, அதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் போராட்டம். என்ன போராட்டம்?
இனி அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். இனி அதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல நிலைமைக்கு போகணும். இனி நல்லதை நம் பக்கம் அதிகமாக ஈர்க்கணுன்ற பல போராட்டங்கள் அந்த நேரத்தில் தான் தேவையற்ற நபர்கள்லாம் வேணும்னே நம்ம கூட வந்து சேருவாங்க. நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. நம்மளை பற்றி இல்லாத பொருளாலாம் பேசுவாங்க. பொறாமையில், கண்திருஷ்டியில் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. அதையெல்லாம் இனி அடித்து ஓரம் தள்ளிட்டு நீங்கள் மேலே வர்றது தான் வாழ்க்கைக்கான போராட்டம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மிக தெளிவாக அற்புதமாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவை பார்க்கும் நபர்கள், நம்மளுடைய சேனலோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யாராலும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய செவுத்தில், உங்கள் வீட்டு செவுத்தில் எழுதி வைங்க, உங்கள் மனசில் எழுதி வைங்க, நீங்கள் டைரியில் எழுதி வைங்க, உங்கள் மொபைலில் வால்பேப்பரை வைங்க. உங்கள் முன்னேற்றத்தை இங்கே எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நல்ல அதிர்வலைகளை மனதிற்குள் விதைக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் நண்பர்கள், மனிதர்கள் துணையெல்லாம் தேவையில்லை. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு நண்பனாக வந்து நிற்பாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கேயோ எவனோ உட்காந்து வளர்றான்னு நினச்சிடாதீங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டால் இந்த உலகமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டதுன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.